சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் ஏன் நடக்குதுன்னே தெரியாது. எதுக்காக இது நடக்குதுன்னு நமக்கு புரியாது. அந்த மாதிரி என்னுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழறதுக்கான ஒரு டைம் வந்து நமக்கு ரொம்ப நாள் தேவைப்படும். அதையும் கடந்து போய் தான் ஆகணும். அந்த மாதிரி தான் நானும் என் ஹஸ்பண்டும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஆனால் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தது அந்த 1 வருஷம்தான். இந்த 4 வருஷம் இந்த இடைவெளி வந்து எதுக்காக இருந்தது, ஏன் இருந்தது அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியல, தெரிஞ்சிக்கவும் முடியல. அதுக்கான டைம் வந்து அதே ஏன் இப்படி நடக்குதுன்னு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர எதுக்காக இருக்கோன்னு யோசித்து மண்டையெல்லாம் பிச்சுக்க தோணும். அதுக்கப்புறம் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓ, இப்படி இருக்கிறதுக்காக தான் இந்த கஷ்டம்லாம் வந்ததா, இதை அனுபவிக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டம் இருந்ததா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன்.